பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைய வேத சிந்தையில யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலையும் லூக்கா விசுவிசேஷ புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டு இருக்கிற சில வார்த்தைகளை குறித்துதான் நம்ம அப்படி பார்க்க போகிறோம். என்னன்னா, மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது அந்த ஊழியத்துக்காக இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படி இறங்கி வந்து தேவன் பேசுகிறார், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்க கடவுள் உங்ககிட்ட பேசினாரா, நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அந்த மோசையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிறைய பிரச்சனைகளையும் உபத்திரங்களையும் அந்த மோசைக்கு கொடுக்குறாங்க. அதே ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது அவர் மரித்து போகிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார். சரி, மோசையை தான் அனுப்பணும், இவங்க ஏத்துக்கல, நாமளே இறங்கி போய் இந்த மனுஷர்களை மீட்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் மரியாதை வயிற்றுல பிறந்து வர்றாரு. வந்து ஆபிரகாம் என் வருகையை பார்க்க ஆசையா இருந்தா, ஆனா நீங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டீங்க. ஓ, நீங்க ஆபிரகாமுக்கு பெரியாளா? ஆபிரகாம் என்ன சொன்னாரோ நாங்க கேட்போம், மோசை என்ன சொன்னாரோ அதைத்தான் நாங்க கேட்போம், நீங்க சொல்றதை கேட்க முடியாதுன்னு சொல்லி அங்க வாக்குவாதம் பண்றாங்க. என்ன காரணத்தை நமக்கு பார்க்கணும்னா, மோசை உயிரோட இருந்த நாட்களில அவன் வந்து சொல்லும், கடவுள் சொல்லுகிறார் மனம் திருப்பி வாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள இந்த ஜனங்களுக்கு மனது இல்லை. கடவுள் எங்ககிட்ட பேச மாட்டாரா, எங்ககிட்ட பேச சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே சமயத்துல சரி நாமளே இறங்கி வந்து இந்த மனுஷங்களை மீட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளே இறங்கி வந்து இயேசுநாதர் இறங்கி வந்தீங்க மீட்கும்படி அங்க இறங்கி போகிறாரு. அங்க என்ன சொல்றாங்க, நாங்க மோசையை தான் நம்புவோம், உங்களை நம்ப மாட்டோம், நீங்க சொல்றதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஜனங்கள் சாக்கு சொல்வதுல குறியா இருக்கிறாங்க. உண்மையில உத்தமத்துல வாழாம அந்த பாவத்தின் வழியில வாழ்றதுக்கு ஒரு சாக்கு மகிழ்ச்சி பண்ணாங்க, திரும்பி வரமாட்டாங்க. கடவுள் பூமிக்கு இறங்கி வரமாட்டாரு. அதனால அவங்க சொன்னா நாங்க கேட்போம். இன்னைக்கு கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இயேசுநாதர் வந்து எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க கேட்கறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வரமாட்டாங்க நம்பிக்கையில அப்படி பேசுறாங்க. நல்லா ஒரு தெரிஞ்சுக்குங்க, இந்த பூமியில பாவம் செய்யறதுக்கு எல்லா மனுஷர்களும் எத்தனை பட்டு தெரியுறாங்க. எதுக்காக? இந்த சத்திய பாதையில வாழ்வதற்கு அவங்களுக்கு மனது இல்லாதனால இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. மற்ற அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு எது முடியாத காரியமோ அதையெல்லாம் செய்ய பார்க்கலாம், எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய பார்க்கலாம், நாங்க அப்புறமேல நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்லி நிறைய பேரு விசுவாசம் இல்லாம வாழ்க்கை கர்த்தர் ஆண்டவராகிய தேவனை நம்பாம எல்லாரும் அவங்க சொந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை தருவார் என்றால் அது இந்த ரட்சிப்பை பாதுகாத்து அவர் நம்ம வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணித்து வாழ முயற்சியாக இருக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எப்போதுமே சாக்கு சொல்லி தெரியாம வேதத்தில் சொல்லப்பட்டது போல தேவனுக்கென்று நம்மை விட்டு கொடுத்து வாழ்வோம்னா நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். வேற சிந்தங்களுக்கு பிரியமா இருக்கு நம்புகிறேன்.